இந்த உலகத்துல நாம டெய்லியுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய்பர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு சொல்லி நிறைய பேரை சந்திப்போம். ஸோ இது இந்த உலகத்தோட ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்குது. பட் இந்த உலகத்துல சில பீப்புள் இருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எங்கேருந்து வராங்க, ஏன் திடீர்னு டிஸப்பியர் ஆனாங்க, ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியா இருக்கு. இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண பீப்புள் கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் ரொம்பவே மிஸ்டீரியஸான பீப்புள்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டாப் 5 மோஸ்ட் மிஸ்டீரியஸான பீப்புள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்களோட ஸ்டோரியெல்லாம் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இவங்களோட மர்மமும் கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா சொமர்டன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன். 1948ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடிய சொமர்டன் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் மணலில் சாய்ந்து படுத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆண் சடலம் ஒன்று கிடைக்குது. ஸோ பார்க்குறதுக்கு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் உயிரோட இருக்கலை. ஸோ உடனே காவல்துறை வராங்க. அவரோட முழு உடம்பையுமே முழுசாக செக் பண்ணாங்க. ஆனால் அந்த உடம்புலேருந்து எதுவுமே கிடைக்கல. ஒரு அடையாள அட்டை இருக்கலை, பணப்பை இருக்கலை, எந்த முகவரியும் இருக்கலை, யாருடைய பேர்னு கூட தெரிய வரலை. ஸோ இந்த மனிதன் எப்படி ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்க முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. அதுக்கு மேலே மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அவருடைய பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெட்டர் மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா அதில் எழுதப்பட்ட வார்த்தை என்னென்னா தமாம் ஷூத்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ இந்த வார்த்தை ஒரு பழைய கவிதை புத்தகத்தில் கடைசி வரியாக வரக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஆனால் அந்த புத்தகம் யாருடையது, இந்த மனிதன் யாரு, ஸோ யாராவது அவரை கொன்றாரா இல்லைன்னா அவர் தானாகவே இறந்தாரா, இதெல்லாம் இன்னைக்கு வர கட்டியுமே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. அதுக்கப்புறமா டிபி கூப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். ஸோ 1971ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டில் ஒரு பயணிகள் போகக்கூடிய விமானம் வானத்தில் பறந்து கொண்டே இருக்குது. ஸோ அந்த விமானத்தில் ஒரு ஆண் பயணி இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் இந்த டிபி கூப்பர்னு சொல்லக்கூடியவர். அவர் விமான ஊழியர்கள்கிட்ட ஒரு அமைதியாக ஒரு செய்தியை சொல்கிறாரு. அது என்னென்னா, இந்த விமானத்தை நான் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி. ஸோ அவரது பேர் அங்கே சொல்லியிருக்காரு டிபி கூப்பர்னு சொல்லி. ஆனால் அவரோட உண்மையான பேர் இதா இல்லையான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர் அரசாங்கத்திடம் ஒரு பணத்தை கேட்கிறாரு. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகையை விமானத்துக்கு கொண்டு வர சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அரசாங்கமும் பயணிகளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாத காரணத்துக்காக அந்த பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ப முடியாத ஒரு விஷயம் நடக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, வானத்தில் இரவு நேரத்தில் அந்த மனிதன் அந்த விமானத்திலேருந்து கீழே குதிக்கிறாரு. ஸோ கையில் ஒரு பேராஷூட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அவர் குதிச்ச இடம் பார்த்தீங்கன்னா காடு, மலை, ஆறு, இருள் நிறைஞ்ச ஒரு பகுதியாக இருக்குது. அதுக்கப்புறமா அவரோட உடலை தேடி நிறைய பேர் போகிறாங்க. பட் அவரோட உடலும் கிடைக்கல, சடலமும் கிடைக்கல, எந்த அடையாளமே கிடைக்கல. ஏன்னா அவர் வச்சிருந்த அந்த பணமும் கிடைக்கலன்னு சொல்லப்படுது. ஸோ அவருக்கு என்ன ஆகிச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறமா யாருக்குமே தெரியல. ஸோ இன்னைக்கு வர காட்டியுமே இந்த டிபி கூப்பர்னு சொல்லக்கூடிய மனிதரும் ஒரு மிகப்பெரிய மிஸ்டரியாக தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்சர் ஹவுசர்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் 1828ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி நாட்டில் ஒரு நகரத்தில் ஒரு நாள் திடீர்னு ஒரு இளைஞன் தெருவில் போகிறாரு. ஸோ அவருக்கு நடக்க தெரியும், ஆனால் பேச தெரியல. பேசினாலுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பேசுகிறாரு. ஸோ இந்த உலகம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, உணவு, வீடு, வேலை, இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு எந்த நாலேஜுமே இருக்கலை. ஸோ மக்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாலுமே அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலை. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு இருண்ட அறையில் தனியாக அடைச்சி வைக்கப்பட்டிருக்காரு. ஸோ வெளி உலகத்தை அவர் எப்பயுமே பார்த்ததே இல்லைன்னு சொல்லப்படுது. சூரிய ஒளி, மக்களோட முகம், பறவைகள், மரங்கள், இதெல்லாம் அவர் அன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறாருன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டதுமே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, அவர் வெளி உலகத்துக்கே தெரியாமல் ரொம்ப நாள் ஒரு அறைக்குள்ளே மட்டுமே வாழ்ந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா இவரை பற்றி பலவிதமான சந்தேகங்கள் எல்லாம் உருவாகுது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இவரோட உண்மையான வாழ்க்கை என்னன்னு சொல்லி இன்னைக்கு வர காட்டியுமே ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கப்சர் ஹவுசர்னு சொல்லக்கூடியவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்கிறாரு. ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஆண்டுகள் கழிச்சு ஒரு நாள் திடீர்னு அவர் கொல்லப்படுறாரு. ஏன்னா அவரை யாரு கொன்றது, ஏன் கொன்றாங்க, இந்த உண்மையுமே யாருக்குமே தெரிய வரல. அவரோட மரணமும் சரி, வாழ்க்கையும் சரி, முழுக்க முழுக்க ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஜாக் த ரிப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் 1888ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட லண்டன் நகரில் ஒரு பயங்கரமான நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்குள்ளேயே பல பெண்கள் கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. ஸோ இது ஒரு சீரியல் கில்லரோட வேலை மாதிரி தான் இருக்குது. பட் பிரச்சனை என்னென்னா, இந்த கொலையாளி யாரு,
யார் இந்த குற்றவாளின்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸாராக இருந்தாலும் சரி, விசாரணை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சேர்ந்து இந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க மிகப்பெரிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே உண்மை என்னன்னு தெரிய வரவே இல்லை. ஸோ பல சந்தேகங்கள் வருது. சிலர் சொல்கிறாங்க இவர் ஒரு மருத்துவராக இருக்கலான்னு சொல்லி, சிலர் சொல்கிறாங்க இவர் ஒரு அரச குடும்ப உறுப்பினராக இருக்கலான்னு சொல்லி. ஸோ இப்படி எவ்வளோ சந்தேகங்கள் வந்தாலுமே யாராலுமே உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியலை. ஸோ இந்த கொலைகள் பார்த்தீங்கன்னா உலகத்தோட ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய மர்மமாக மாறுது. ஸோ அதனால தான் ஜாக் த ரிப்பர்னு சொல்லக்கூடியது இனிமே வரப்போகிற ஹிஸ்ட்ரியிலையுமே இருக்கக்கூடிய மிகவும் பயமூட்டக்கூடிய மிஸ்டீரியஸான ஒரு மனிதராக இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்படி மர்மமான பீப்புள் எல்லாம் இன்றைக்கி ஒரு காட்டியுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் இந்த பீப்புள் எல்லாருமே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தராங்க. டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸ்ட் ஆனாலும் ஹிஸ்ட்ரியில் சில மிஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா எப்போயுமே மிஸ்டீரியஸாக தான் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் எது ரொம்பவே ஸ்கேரியான மிஸ்ட்ரியாக இருந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.